ஸோ ஹலோ ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் தான். இந்த பிளேஸை நான் உங்களுக்கு அதிகமாக காட்டி ஆகணும். இது வரைக்கும் யார் யார் பார்த்துருப்பீங்க, பார்க்க மாட்டீங்கன்னு தெரியல. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க. இந்த ஊர் பேர் வந்து குருடாம்பாறை. இந்த இடம் தாங்க. இந்த வியூ பிளேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அப்படியே. இதுக்கு வந்து இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது. எனக்கு இந்த பிளேஸில் பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பார்த்தீங்களா, சிங்க முகம் கொண்ட பாறை. அதுதாங்க. அந்த பாறையில் ஒரு சின்ன பல்லு மாதிரி தெரியுதுங்களா, அது ஃபுல்லாகவே தேன் தாங்க, கொம்பு தேன், மலை தேனுங்க. அங்கதாங்க எல்லா மலையிலையும் மேக்சிமம் கிட்டத்தட்ட கொம்பு தேன் இருக்குங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா அந்த பாறை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா. இப்ப இந்த வீடியோ என் நண்பன் பார்த்துருந்தா கூட உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா, உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த வியூ எவ்வளவு அழகான பிளேஸ்ன்னு. ஃபுல்லா சுத்திக்கும் கிராமம் தாங்க. பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப மவுண்ட் கேம்ப் இருக்குது. சரிங்களா, இதுல நான் ரெக்கார்ட் பண்ற வீடியோ. புதுசா பாக்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடு போகணுமா? ரொம்ப சுத்தி போகணுமா? சரி சரிக்கா. ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன சின்ன ஞாபகம். இந்த இடம்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. உண்மையாலுமே வேற மாதிரிங்க. இந்த வழி தான் நினைக்கிறேன். ரைட்டில் ஒரு மண்வழி பாதைன்னு சொன்னாங்க. இது எங்கன்னு கேட்குறேன்னு தெரியல சரியா. இருக்காங்கங்க மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க வழியெல்லாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே தெரியும். அடே அப்பா, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல வேறு. அதனால் மலை ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தண்ணி பாட்டில் வேறு எடுத்து வரல. உங்களுக்கு இன்னொரு பிளேஸ் காட்டுறேன். அங்கே பாருங்கள், மேலே பெருமாளோட கண்காட்சி. அதாவது எப்படி சொல்கிறது, அருள்னே சொல்லாமே. எனக்கு வந்து தெய்வீக பக்தி வந்து அதிகமாக இருக்குங்க. புரியுதுங்களா? வழி கொஞ்சம் கரடு முரடாலாம் இல்லை, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பா, ஏறுறதுக்கு படி இருக்குது, சரியான கவனிக்கல. ஐயோ ஏம்மா, தனியாக வந்திருக்கேன். என்னோடய அனுபவத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ஊர் பசங்களாம் இந்த இடத்துக்கு வாங்க. ஊரில் உள்ள பசங்க வருவாங்க, ஊரை விட்டு வெளியே போனவங்களுக்கு சொல்கிறேன் நான். முடிஞ்ச வரைக்கும். அடையாப்பா, அடடா, என்ன ஒரு அற்புதமான காட்சி பார்த்தீங்களா? செம்ம வியூங்க. வந்த உடனே சவுண்டு தாங்க விடணும். எப்போ முடியலடா சாமிங்களா. கொஞ்சம் தொலைவு என்னன்னா நாக்கு வறண்டுருச்சு. லைட்லாம் வேறு வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. இழப்பு தாங்க ரொம்ப நேரம் வாங்குதுங்க உண்மையாலுமே. கொஞ்சம் சேஃப்டிக்கு தண்ணியும் ஃபுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்கலாம். ஆனால் அது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கோளாறு மைண்டுன்னு சொல்லலாம். இங்கே ஒரு இடிக்குழி இருக்குங்க, அங்கே போனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இது வரைக்கும் எப்படி மலை மேலே வருவாங்கன்னு தெரியல. இங்கே வேறு சாமி வேறு கும்பிட்றேன்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக ஏற ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி வழி எங்கே இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம்
இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேல் வழி பாதை வரைக்கும் வந்துட்டேன். அப்பா ரொம்ப நாளாக வண்டியிலே சுற்றிட்டு மலை மேலே ரொம்ப ஏறும்போது உண்மையாலுமே கஷ்டம்தாங்க. அடே அப்பா, அது வரைக்கும் பாருங்கள் மழை இன்னமும். சாமி, ஸ்கூல் ஞாபகம் வருதுங்க. ஸ்கூலில் இண்டிபெண்டன்ட் டே முடிச்சுட்டு சுதந்திர தினம் குடியரசு தினம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தண்ணி பாட்டில் எடுக்க மாட்டோம். பசங்களோட ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே வருவோம் மேலே ஏறுறதுக்காக. போட்டி போட்டுட்டு வருவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தண்ணி 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 தண்ணின்னு அப்போ அலையிற மாதிரி இப்போ இங்கே வந்து தண்ணி எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம். அந்த இடத்த தேடுறவங்கள நமக்கே நாக்கு வறண்டுடும். அடே அப்பா, கடைசியில் தண்ணி தேடியாச்சுப்பா. சொல்ல முடியாதுங்க, உண்மையாலுமே தண்ணி ஒரு கலராக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். சரி, அதுக்காக நம்ம இப்படி பண்ண முடியாதுல்ல. நம்ம ஊரில் தண்ணி கிடைக்கிறதே பஞ்சம். உண்மையாலுமே சொல்கிற தண்ணி அவ்வளோ இனிப்புங்க. பாட்டில் வேறு எடுத்துன்னு வரல, இருந்தால் கொஞ்சம் பிடிச்சிட்டு போகலாம். எதுவுமே இல்லையே. சரி விடுங்க, போயிட்டு வந்து திரும்ப இதே வழியில் தானே இறங்குவோம். அந்த நேரம் பார்த்துக்கலாம். அப்பா, இங்கே பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கற்பூரவள்ளி செடி. இது வழி ஆக்சுவலி வந்து கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க, ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சாலும் தெரியாமல் இருக்கிறவங்களும் தெளிவுபடுத்துங்க. தண்ணி தாகம் குறையில, போய் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போய் வருவோம். அப்படியாப்பா, மலை மேலே கொஞ்சம் ஏறிட்டேன்னா அந்த பக்கம் போய் வந்துடலாம், சாமி பார்த்துடலாம். அடடா, தண்ணியெலாம் குடித்தாச்சு, போதுங்கிற அளவு குடித்தாச்சு. என்ன கேனு தான் இல்லை, இருந்திருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நின்று போவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே தெரியும். இது ஃபுல்லாகவே சரௌண்டிங் ஃபுல்லாக, அந்த பக்கம் ஃபுல்லாக திண்டுக்கல் மாவட்டம் தாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் எனக்கு சரியாக தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதுனால நான் இந்த மலைக்கு போயிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த மலை தெரியுதுங்களா? இங்கே போயிருக்கேன். ஆனால் அந்த பக்கம்லாம் நான் சரியாக போனதில்லை, அதிகமாக சுற்றினதில்லை. திரும்ப வழி எங்கே இருக்குப்பா இப்படின்னு போட்டிருக்குது. ஆக்சுவலி அநேகமாக இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். நேராக கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணுவோம். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டத்தை பார்த்துட்டு பாதியில் கீழே இறங்க முடியாதுல்ல. முன்ன வச்ச காலை பின்ன வைக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஏறிடுவோம், பொறுமையாக தான் ஏறணும். சார் ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டாலும் சரி, சொல்லியிருந்தாலும் ஞாபகப்படுத்த, திரும்ப செப்பல் இல்லாமல் யாரும் வராதிங்க மலை மேலே. சாமியை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ஓரமாக கலட்டி வச்சுட்டு கூட சாமி கும்பிடுங்க. எல்லாம் ஆக்சுவலி க்ளீன் பண்ணியிருக்காங்க, மரத்தெல்லாம் வெட்டி வலிக்காக. அவ்வளோ நிறைய
நான் ஏதோ ஆக்சுவலாக ஒரு